ஹலோ மை டியர் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாவின் குரல். நான் உங்கள் நிலா. கதையோட அடுத்த அத்தியாயத்துக்குள்ள போகலாமா? டாக்டர் வர்மன் சிதம்பரநாதனை பத்தி சொல்ல சொல்ல டாக்டர் ரம்யா ஆடி போயிட்டாங்க. இவ்ளோ மோசமான ஒரு மனுஷனா? அந்த பொண்ணு ரொம்பவே பாவம். இவ்ளோ அநியாயம் பண்ற இவரை எதுவுமே யாருமே கேட்க முடியாதா என்ன? அப்படின்னு ரம்யா வர்மனை பார்த்து கேக்குறாங்க. ரம்யா, நீங்க வேலை செய்யற இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டரே அவர்தான். அவரை அவ்வளவு சுலபமா எதுவுமே பண்ண முடியாது. போலீஸ் கிட்ட போனா கூட அவரை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில தான் நானும் இப்ப இருக்கேன் அப்படின்னு டாக்டர் வர்மன் ரொம்பவே வருத்தப்பட்டு சொன்னாங்க. சிதம்பரநாதனோட சூழ்ச்சிகளையும் பவரையும் பார்க்கும் பொழுது ரம்யாவுக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. அப்போ அவர் பண்ற தப்ப யாருமே தட்டி கேட்கவே மாட்டாங்களா டாக்டர்? ரம்யா, இவ்ளோ அநியாயம் பண்ற சிதம்பரநாதனுடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டக்கூடிய ஒரு ஆளு இருக்காரு. அவரோட பேர் தான் ஆரியன் சக்கரவர்த்தி அப்படின்னு வர்மன் ஆரியனை பத்தி பேசும் பொழுதே பின்னாடியே ஒரு குரல் ரொம்பவே பதட்டமா பேசுச்சு. டாக்டர், அனன்யாவுக்கு ஏதோ ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு அனன்யாவுடைய அக்கா அர்ச்சனா ரொம்ப பதட்டமா வந்தாங்க. உடனே டாக்டரும் அனன்யாவை பார்க்க அவளோட ரூம்குள்ள போனாரு. அவள நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம்தான் அவருக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது. வைத்தீஸ்வரிய பார்த்து, மேடம், அனன்யாவுக்கு அவளுடைய கடந்த கால நினைவுகள் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு அவரு சொல்றத கேட்ட உடனே வைத்தீஸ்வரிக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. ஒரு மாதிரி குழப்பமான ஒரு மனநிலைமையில தான் அவங்க இருக்காங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு வைத்தீஸ்வரி ஒரு மாதிரி அதிர்ச்சியா அதை கேட்டாங்க. ஆமா மேடம். அவங்கள நல்லா செக் பண்ணி பார்த்ததுல, கடந்த 2 வருஷமா நடந்த எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பல விஷயங்கள மறைக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்னு டாக்டர் வர்மன் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அவ்வளோதான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. தும்பப்பூ மாதிரி பெட்ல படுத்துட்டு இருக்க அவங்களுடைய பொண்ண பார்த்து, அவளோட வாழ்க்கைய நினைச்சு ரொம்பவே வேதனையில இருக்காங்க வைத்தீஸ்வரி. அனன்யா கண்ண விழிச்சதும் அவளுடைய வாழ்க்கை அவளுக்கு திரும்ப கிடைச்சிரும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ எல்லாமே இப்படி தலைகீழா மாறிடுச்சே. ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இது அப்படியே காத்துல செய்தியா மாறி ராஜா ஸ்ட்ரீட்ல இருக்க ஜாஸ்மின் பில்டிங்ல லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆரியன் சக்கரவர்த்திக்கு வந்து சேர்ந்துச்சு. இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? ஆரியன் சக்கரவர்த்தி என்ன பண்ண போறான்? தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த அத்தியாயம் வரைக்கும் காத்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாவின் குரல். நான் உங்கள் நிலா.